ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டெப் மார்க்ஸ். நடந்து முடிந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்க்கான அந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஸ்டெப் மார்க்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 1 மார்க்ஸ் என்ன ஆன்சர் அப்படின்னு தெரியும். பட் 2 மார்க்ஸ் என்ன எழுதியிருந்தால் எவ்வளோ மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மார்க் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பேர், அதாவது வாட் இஸ் பேர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஃபினிஷன் வந்து புக்கில் இருக்கும். பாயிண்ட்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் புக் இன்சைட் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். அதில் ஏதோ 1 எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கைட்லேயும் ஒவ்வொரு மேரை படிச்சிருக்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுதோ அதுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதே போல் ஷார்ட்டிங்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் என்ன அப்படிங்கிறது எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இல்லைன்னா வாட் இஸ் ஷார்ட்டிங் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். டைப்ஸ் அப்படி கண்டிப்பாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்பீங்க. வாட் இஸ் அவுட்புட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம எழுதணும். 5, 10, 15 எழுதணும். 1 by 1 கீழே எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க் குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 19 கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஸ்லைசிங் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லைஸ் ஈஸியாக சப்ஸ்ட்ரிங் ஆஃப் எ மெயின் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி எழுதியிருந்தால் 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் என்னென்னு எழுதியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஸ்டெப் எழுதினா தான் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20th கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டிஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் மெத்தட் டு டிஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாவே 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா $_del $_ மெத்தட் இஸ் யூஸ்ட் ஏ டிஸ்ட்ரக்டர் எழுதினாவே 2 மார்க். ஆர் அப்படின்னு போட்டு இந்த டெஃபினிஷன் எழுதினா கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 21 என்ன கேட்டுருங்க அப்படின்னா விச் காம்பனண்ட் ஆஃப் SQL let insert the value in the table and which lets to create a table அப்படிம்பாங்க. இதில் DDL கமாண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் கமாண்ட் அண்ட் DL கமாண்ட் கொண்டு இன்சர்ட். ஸோ இந்த 2 கமாண்ட் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CD கமாண்டை பற்றி கேட்டிருப்போம், அதோட யூசேஜ். ஸோ இந்த பாயிண்ட் அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் மேட்ப்ளாட் லைப்ரரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த கமாண்ட் எழுதினாவே போதும். இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணி இந்த கமாண்ட் எழுதியிருந்தீங்கனாவே டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜில் எழுதணும் அப்படிங்கிற இதுவும் ஒன்று. இந்த கமாண்ட் தான் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறாக எழுதிய ஒரு கொஸ்டின் ஃபால்ஸுக்கு வந்து 0ன்னு போட்டிருப்பீங்க. அண்ட் தென் கரெக்டாக வெல்கம் அப்படிங்கிறது எழுதியிருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு 0 அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்க் தரப்போகிறாங்க, 1 மார்க் போயிடும். வெல்கம் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின்ஸ் 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் 3 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாமில் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. அதே போல் 26 என்ன கேட்டாலும் டிஃபைன் குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான டெஃபினிஷன் எழுதி நீங்கள் சூட்டபிள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். அதனால தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெஃபினிஷன் எப்படி வேணால் எடுக்கலாம், பட் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு ஈஸி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் காம்பனண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி சூட்டபிள் எக்ஸாம்பிளுக்கு 1. அப்புறம் சீல் அண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 3 பாயிண்ட் நீங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 3 பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட் இருந்ததாவோ அல்லது எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள் இருந்திருந்தாவோ உங்களுக்கு வந்து மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 29 உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரிமூவ் பாப் கிளியர். இதனுடைய சின்டாக்ஸ் மட்டும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் ரைட் பண்ணாவே போதும் உங்களுக்கு 3 மார்க். 30th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு சொல்லிட்டு எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீடருக்கும் டிக் ரீடருக்கும் உள்ள ரீடர் ஃபங்க்ஷன் டிக் ரீடர் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஷியேட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3 பாயிண்ட் இது மாதிரி எழுதியிருக்கணும் கண்டிப்பாக. அதே போல் வந்து fetch 1 fetch many. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் அந்த fetch 1 என்ன fetch many என்னென்னு
ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன் எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கணும். 1, 4, 9, 16, 25 இப்படின்னு எழுதி கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தா தான் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் 5 மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, ரெண்டுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 2.5 மார்க் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2க்கு 2 அப்படின்னு போகும் 5 மார்க்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேட்டா டைப் மாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ டேட்டா டைப் எழுதினாவே என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் இந்த இடத்துல கொடுக்கணும் டைப்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா. அதே போல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் எழுதினாவே 2 மார்க் கம்பல்சரி கொடுத்துடணும். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸோட கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸை எழுதி அதுக்கப்புறம் அதை ஈச் ஆப்ரேட்டர் வந்து நம்ம சூட்டபிள் எக்ஸாம்பிளோட ஒரு 5 ஆப்ரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது டைப்ஸ் எழுதுனா 2 மார்க், ஆனால் இங்கே 1 மார்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 மார்க் வந்து ஒரிஜினல் கீ ஆன்சரில் தருவாங்க. ஸோ இது எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட இது வந்து 90% இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிஃபோர் நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வரக்கு முன்னால் போடுறோம். கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரைனோட டைப்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் ஆஃப் ஒயில் சின்டாக்ஸ்க்கு 2 மார்க் தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது சூட்டபிள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் 36 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியில் வந்து இந்த 5 மோடில் எனி 5 மோட் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க், 1 எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிடும். 37 அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் ஃபுல்லாக எழுதி சூட்டபிள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சில பேர் எக்ஸாம்பிள் தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவீங்க. எனிதிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே போல் வந்து கெட் ஓபிடிஸ், எஸ்ஒய்எஸ் அண்ட் ஓஎஸ் மாடியூல் அதோடைய சின்டாக்ஸ் டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின். இந்த மாதிரி கரெக்டாக சின்டாக்ஸ் டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க் தருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குவாங்க, செட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி அவுட்புட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈச் ஒன்னுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜில் என்ன, கவுண்ட் என்ன, சம், மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ். ஸோ இது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும். எனி சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா எழுதுறது தான், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ரைட். ஸோ கிட்டத்தட்ட இது பப்ளிக்கோட ஆன்சர் கீ மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதே மாடல் தான் உங்களுக்கு பப்ளிக் ஆன்சர் கீ வரும். 1 மார்க் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பப்ளிக் ஆன்சர் கீ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரிஜினலான ஆன்சர் கீ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்ஸ் இது செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.